மதுரையில் தொடர் கனமழை காரணமாக தெப்பக்குளம் சாலையில் தண்ணீர் தேங்கிய நிலையில் கார்களை எடுக்க முடியாமல் அதன் உரிமையாளர்கள் விட்டுவிட்டு சென்றனர். மேலும் நீர்வரத்து அதிகரிப்பால் வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா பிரச்சனை. அதாவது மதுரை மாநகரில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததன் காரணமாக மதுரை தெப்பக்குளம் காமராஜர் சாலை பகுதி முழுவதும் மழைநீர் வெள்ளம் போல் ஓடுகிறது. சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் அவதி உள்ளாகி வருகிறார்கள். தெப்பக்குளம் நிர்மலா பள்ளி முன்பாக இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் கார்கள் மழை நீரில் மூழ்கியதால் எடுக்க முடியாமல் அப்படியே விட்டு செல்லும் கார் உரிமையாளர்கள் பேருந்து நிறுத்தங்கள் முன்பாக முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். மதுரை மாநகர் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி மூழ்கியே காணப்படுகிறது. அதே போல் வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 3ஆம் பூர்வீக பாசன தேவைக்காக வைகை அணையிலிருந்து நேற்று முதல் வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் மதுரை மாநகர் வைகாட்டு பகுதிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து தண்ணீர் வர தொடங்கிய நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை மொத்தம் 915 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வைகை அணையில் உள்ள 7 சிறிய மதகுகள் வழியாக ஆற்றில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மதுரை மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டத்தில் 3 நாட்களாக மழை பெய்து வருவதாக மழை பெய்து வருவதன் காரணமாக வரக்கூடிய மழை நீரும் வைகை ஆற்றில் கலந்து வருவதால் நீரின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மதுரை மாவட்ட வைகை ஆற்று பகுதிக்கு தண்ணீர் வர தொடங்கியதால் இரு கரைகளையும் தொட்டப்படி தண்ணீர் ஓட தொடங்கியுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வைகை ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் துணி துவைக்க கூடாது எனவும் கால்நடைகளை ஆற்றுக்குள் இறங்க அனுமதிக்க கூடாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் ஆனைக்கல் தரைப்பாலம் மூழ்கும் நிலையில் உள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளார்கள். பிரச்சனை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.